என் தேவியால் நல்ல தங்காலை அழைத்து வர சொன்னதே வந்து விட்டாயா? எங்க இருக்கின்றது? எங்க? அதுவா இருக்குது பாருங்க. ஆமா, காசி நாட்டு ஆண்டு வரக்கூடிய காசி முழு மண்டம் என்று பேர் பெற்றவர்கள், பேரும் புகழும் பெற்றவர்கள் நாடு நகரம் அல்ல. காசி ராசா மன்னர்கள் எல்லாரும் பார்த்துக் கொள்ளுங்களே. உண்மைதான். ஆமா, ஆனால் தென்னே அண்ணாசாரோடு திவிதி பொற்பால கமலக்கு மல்லிகை கோங்கை மந்தார் வெட்டி ஒரு பாதம் சொல்லக்கூடிய அதே விதமான மலர்களிடத்து பட்டாளர்கள் 12 கால் கல்வி இந்த பட்டு ஆடியவனுடைய பாதத்தை உடைத்து இந்த நாடே புகழ்பட்டு நல்லத்தக வணக்கம். இருந்தாலும் என் ஆதாரமா சொல்லப்படுகிறாய். சுமங்கலியாய் வாழ்ந்தறிய தெரியுமா? என்னுடைய உன் பாடலை படிக்கிறார். உண்மைதான். இன்றென்றுமாயே தீர்க்க சுமங்கலியா வாழ்வாய் என்று சொன்னார். உண்மைதான். இது வரைக்குமாயே உண்மை. நல்ல தங்க ஒரு வார்த்தை என்ன? மக்கள் தொலைக்காட்சியில பார்க்கலாம், வேதா டிவியில நம்ம தரப்புல இருக்கும் சமயத்தில் உண்மைதான் 1000 தாதிமாரோடு நான் அழகா இருந்திருக்கல்லவா? உண்மைதான். தினம் அனைத்து சமாச்சாரம் சொல்லுங்கள். அதாவது சிறப்போடு இருந்து பெண்மணி அரமனையில் இருக்கின்ற பெண்மணியை எதற்காக அழைத்து என்று தெரிவிக்கின்றேன். ஐயோ, நான் எப்படி சொல்வேன்?
கண்ணம்மாளே இல்லையோடி நாட்டுக்கு மன்னனா ஆட்சி புரிகின்ற நேரத்திலே 41 வருடம், அதாவது 40 வருடம் நல்ல மழை பெய்து சீரும் சிறப்போடு இருந்து விட்டோம். அதாவது குடிமக்கள் எல்லாம் காத்து பசி பட்டினி இல்லாம காத்து விட்டோம் இல்லையா? அப்படி 40 வருடமாக சீரும் சிறப்போடு காத்து இன்னைக்கு 41 வருடம் பிறந்து இன்னைக்கு பசி பட்டினியோட நாட்டு மக்களை காக்கவில்லை. நாட்டிலே நல்ல மழை இல்லை. மாதம் 3 மலைகள் பெய்து மாநிலமெல்லாம் செலுத்தது. அந்த மலைகள் இல்லை. 12 வருடம் மழை பெய்ஞ்சி சேம்பரமா இருந்தது. இன்னைக்கு 12 வருடமும் மழை இல்லாம பாரபட்சம் இல்லாம நம்ம குடிமக்கள் எல்லாம் அயல்நாடு சென்று வந்தார்கள். அப்படி அயல்நாடு சென்று வருகின்ற நேரத்திலே நான் என்ன செய்தேன் தெரியுமா? மக்களே, குடிமக்களே, நீங்க அயல்நாடு போக வேண்டாம். மக்களை காப்பது மன்னனுடைய கடமை. நீங்கள் போய்விட்டா எனக்கு மன்னன் என்ற பேரும் வேண்டாம். அப்படி என்று இந்த மக்கள் எல்லாம் என் கையில இருக்கக்கூடிய பொன்பொருள்கள் எல்லாம் கொடுத்து, ஐயோ அம்மா மன்னா, அப்படி என் நாட்டு மக்கள் பசியும் பட்டினியோடு இருக்கிறார்கள். ஆமா, எல்லாம் கலைத்து வைத்து என் நாடு அவதாரம் எல்லாம் கலைத்து வைத்து, அதாவது அது விலை மாறி அந்த பசியும் பட்டினியை காத்து நாட்டு மக்களிடத்தில் கொடுத்து விட்டேன். அப்படி கொடுத்து விட்டும் அந்த மக்கள் எல்லாம் எனக்கு பசியை தீர்ப்பது இல்லையே அப்படி என்று முறையிட்டார்கள். என்ன செய்வேன் அப்படி என்று முறையிட்டார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் தாங்கள் என்ன சொன்னீங்கள்? அதற்காக நான் என்ன சொன்ன தெரியுமா? இருந்தாலும் என் பெண்ணை தேவி நல்ல தங்க இருக்கின்றான். ஆமா, அன்னவர இடத்துல கோமதி ஆலோசனை கேட்டா என் தேவி அழைக்கு யோசனை இருக்கும். ஆமா, சொல்லி உங்களுக்கு காத்து வருகிறேன் என்று முறையிட்டேன். உண்மைதான். ஆமா, என் மனைவியாக தீர்ப்பார் என்று சொல்லுகிறேன். உண்மைதான். அதற்காக இந்த மக்களை காப்பது என்றால் எப்படி தெரியுமா? உன்னுடைய அண்ணன் விட்டு அரமனையில சீதானம் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆமா இல்லையா? அந்த பொன்பொருள் எல்லாம் கொடுத்து பசி தீர்ப்பது உங்களுடைய கடமை. அதனால என் கையில இருப்பது ஒரு கை கொடுத்தால் பத்தாது, 2 கைகளும் கொடுத்து நான் கையை சும்மா வைத்திருக்கின்றேன். அதனால உன் பொன்பொருள் எல்லாம் கொடுத்து நகை நட்டெல்லாம் கொடுத்து அந்த பசி பட்டினியை இருக்கிற குழந்தைகளை காப்பாற்றலாம். அப்படியா? ஆமா அண்ணா. எப்படி எப்படி மக்களை காப்பது ஒரு மன்னனுடைய ஆசை. உண்மைதான். இந்த மக்கள் என்றால் மக்கள் மன்னன் இல்லை. ஆமா,
மக்களை காக்க வேண்டாம். ஆமா. மணிமகனம் தங்கம் தர வச்சு ஓடு கோபுரம் மாடி மாலைக்கு ஆமா இதெல்லாம் கொடுத்து ஆமா உன்னோட தாய் தந்தை வீட்டுல அழைத்த சீதனமெல்லாம் நகை நட்டெல்லாம் கொடுத்தால் ஆமா மக்கள் பசி தீர்ப்பே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லன்னா என்னால முடியவில்லை, நாட்டை விட்டு போறேன் என்று சொல்றார்கள் நாட்டு மக்கள். ஆமா மக்கள் குறை தீர்க்க மன்னன் உண்மைதான். இதனால இந்த நகை நட்டெல்லாம் நீ அப்பா வீட்டுல இருந்த சீதானம் எல்லாம் கொடுத்தா மக்களை காத்து விடலாம். அதாவது எப்படி தெரியுமா, எப்படி சொத்து என்றால் மக்கள் சொத்து இல்லையா? நம்மளுக்கு சொத்து என்றால் நம்ம தோட்டம் தரவு வாங்குறது வீடு காடு வாங்குறது சொத்து இல்லை. ஆமா நம்ம மக்கள் தான் சொத்து. அப்படி இருக்கின்ற நேரத்துல இந்த பொன்பொருளை என்ன இது போன வாங்கி விடலாம். ஆமாங்க இதை வித்தாவது மக்கள் பசி தீர்க்க வேண்டும். சரி அதற்காக உன்னை அழைத்திருக்கின்றேன். என்ன சொல்லுகின்ற மந்திரியே? எப்படி என்னோட கணவர் இடத்திலே இருக்கும் சொத்து சுகம் மணிமகனம் இடுப்புக்கு ஒட்டணும் மாறக்கூடிய மாற்பாதகம் இதெல்லாம் நாட்டு மக்களே மக்கள் குறி தீர்க்க மன்னன் அழகு எல்லாமே கொடுத்துட்டார்கள். ஆனா இன்றும் 10 வேளை பசி பட்டு மக்கள் இருக்குன்னு சொல்லி நல்ல தங்கம் அழைத்து நல்ல தங்கம் போட்டிருக்க நகை நட்டெல்லாம் கொடுத்தால் மக்கள் பசி தீர்க்கலாம் அப்படின்னு கணவர் சொன்னார்கள். ஆனா இப்ப கூட எம்பி எலெக்ஷன் வருதுல்ல, எம்பி எலெக்ஷன் வந்தா எம்பி மட்டும் ஓட்டு போட ஜெயிக்க போறதில்லை. இல்ல நாட்டு மக்கள் இருந்தா நன்மை இருக்கலாம், நன்மையால் பிள்ளைகளை வாழலாம் இந்த நாட்டிலே. அதனால் தாங்கள் சொல்வார்களே எனக்கு சுத்தமாக வச்சோம் என்னன்னு சொல்வார்கள் தவறு மத்தே அப்படி ஆகட்டும். ஆனா வளர்ந்து காட்டுக்கு ஒரு வேலையா? எப்படி வளர்ந்து காட்டுக்கு வேலி? ஒரு வேலி சமைஞ்சு பொண்ணு இருக்கிறல்லவா? ஆமா அந்த பெண்ணுக்கு ஒரு தாலி போட்டிருக்கார்கள். அந்த தாலி போட்டா அந்த பெண்ணு எங்கேயும் போகாது. தாலி போடாத எங்க எல்லாம் தெரியலாம். ஆமா இல்லையா? அப்படி என்னோட கணவராகி வளர்ச்சிக்காடு ஒரு வேலை போட்டிருக்கார்கள். உண்மைதான். சமைஞ்சு பொண்ணுக்கு ஒரு தாலி போட்டிருக்கார்கள். கணவன் வார்த்தையை கண்கண்ட தெளிவாகி சொல்வாட்டின் மதித்து நாட்டு மக்களுக்கு நான் தர வேண்டும்.
எனக்கு தாய் தட்டை இல்லை என்னாலும் உண்மைதான். எனக்கு தாய் அறிவு உண்மை. என் தந்தைக்கு தந்தை என் அண்ணன் இருந்து என் அண்ணி ஐயா அழகா என்று சொல்லப்பட்ட ஆமா அவங்களோட சீரு சிறப்போட வளர்த்து செல்வர்கள் நாட்டில் வளர்ந்து திருமணம் நேரத்தில் சொல்லும் போது அண்ணா எனக்கு கேட்டது தருவார் என்று நான் அண்ணனத்தை கேட்கும் போது என் பொருள் கேட்ட நான் தருகிறேன் என்று அண்ணன் சொல்லு பார்த்து கேட்டு அத்தனை எனக்கு கொடுத்து இந்த நகை இனட்டல்ல எனக்கு எல்லாம் கொடுத்த கண்டா. அப்படியா? இந்த நாட்டு மக்கள் எனக்கு நல்லா இருக்க வேணும் என்று இது பிறந்து வீட்டு போட்ட நகல்ல இந்த பொண்ணு கழட்டி இந்த பொண்ணு நாட்டில என் பிறந்தவனை நான் காப்பாற்ற வேணும் என்று என் நகை கொடுத்து அண்ணனுக்கு கத்திருக்க என்ன பெத்த என் பாயும் போனவனா காத்திருக்கும் என்ன பேத்து மாதம் எனக்கு ஒரு கனவு பாட்டு பாடிச்சாருடா. எனக்கு கனவு பாட்டு ஒரு பொண்ணு இந்த கண்ணில் கட்டி சொல்லி அப்படியே பார்த்துட்டே போடுங்க அங்க போய் இங்கே போட்டுக்க அடிக்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு எனக்கு ஆத்த சுத்தி கல்புரிக்கு எனக்கு ஒரு ஆடை கட்டும் சாவடியா என்ன பெற்றதொரு மாதா எனக்கு ஆளுச்சாய வச்சுட்டாரே அம்மா எனக்கு பழத்துக்கு
எனக்கு 2 குதிரை கட்டி சாவடியா சாமி இந்த குதிரை பாதை இடமல்ல இந்த பொல்லாத நாட்டிலையும் என்ன ஒரு கூலி செய்ய தாயாரை கடவுள் வச்சுட்டாரே பழனி தேடி அந்த பழனி தேர்ப்பாக்கு 2 வாட்டி போட்டு என் பட்டை மாடித்து வைத்து பட்டை வெளுத்து கட்டி இந்த பழனி தேர்ப்பாங்க வீடியோ எடுத்துக்கிறாங்களா அவன் எப்படி கொடுக்க முடியும் அப்படி பிடிக்கணும் நாம தான் போடணும் சாமியவன் சிறந்தாரியவில்ல இந்த கீழாகும் மக்களையோ எங்கடா டீலாம் அவ்வளோதாமாமா ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க என்னடா ஊரு அவங்களுக்கு கொடுக்க மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த பிள்ளைங்க ஆட்சி போட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க உண்மைதான் நகை நட்டெல்லாம் தாங்கள் வார்த்தை கேட்டு உண்மைதான் மக்கள் நல்லா இருக்க வேணும் என்று தங்களிடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஆமா அப்படி ஒப்படைக்கலனால ஆமா பசி பட்டினியோட ஆமா நாட்டு மக்கள் ஒரு ஒன்னையும் கூட புரிந்துடலாம் ஆமா அது போலதான்
எத்தனையோ நாடகம் நான் ஆடிக்கொண்டிருக்கேன் பாடிக்கொண்டிருக்கிறேன் இல்லைன்னு சொல்லவில்லை. உண்மைதான். நானும் ஒரு தாய் ஒரு பிள்ளையை நானும் பெற்றெடுத்ததான். ஆமா. நான் ஒரு அனாதை பெற்றேன். எனக்கு இன்று ஒரு பிள்ளை குழந்தை கூட இல்லை. எங்களுக்கு சுகம் இல்லை சுகம். இந்த கவலை தீர்ப்பதை என்று இந்த கவலை வந்து சேர்த்து உண்மைதான். ஒரு பிள்ளை பெற்றெடுத்து இன்றோடு 4 வருஷ காலமாயிடுச்சு. என் குழந்தையை நான் மண்ணில வைக்கிட்டு நான் ஒரு அனாதையத்தை நிச்சயம் விட்டாலும் அது போல் இந்த நகை நட்டலை கொடுக்க வேண்டா. இந்த நகை நட்டலை கொடுக்க வேண்டாம். இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இவன் ஒரு காய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு தலைகுறை பேசுவார்கள். நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் நமக்கும் நல்லது. வார்த்தை சொல்லுங்க. நமக்கு வீட்டு தேடி பஞ்சம் வந்துச்சு ஐயா. நான் என்ன செய்வேன் ஐயா? அதாவது நாட்டு மக்கள் பஞ்சத்தை நீக்கியோ வீட்டை தேடி வந்து விட்டதை என்ன செய்வது என்று தெரிவிக்கின்றாயே. ஆமா சாமி, நான் 7 பிள்ளையை பெற்று என் குறை யார் இடத்துல சொல்லுவேன். இது குறை சொல்லி இது கோடாடி கோடி மக்கள் என்னை பார்த்து எழுதி நடிப்பார்கள். உண்மைதான். சொத்து சுகத்தை கொடுத்தியே. ஆமா. தான் பிள்ளைக்கு இல்லாமல் விடைக்கு மக்களை காப்பார் பெண்ணை சொல்லி கொடுத்து விட்டேன். உண்மைதான். உன் பிள்ளை யார் காப்பா மக்கள் பேசுறா. ஆமா. அதனால வீட்டுக்கு பங்கு நம்மளுக்கு வந்து விட்டது. வந்து விட்டது. நாட்டு என்ன செய்வோம் ஐயா? வீட்டுக்கு வந்து விட்டது. ஐயோ, எப்படிதான் காப்பாற்ற ஐயா? எனக்கு சின்ன சின்ன குழந்தை இருக்குது ஐயா. ஆமா. ஆனால் பெண்ணே, நீ கவலைப்பட வேண்டாம். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? நம்ம மலையேறி தேவியார நம்ம
நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பசிமட்டில் இருந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பசிமட்டிலோடு இருக்குது. இந்த 7 குழந்தை எப்படி காப்பது? நல்ல தங்க நம்ம இருவர்களும் சேர்ந்து இருவரும் இப்படியே பேசிட்டு கிடந்தா ஆமா மலையேறி எடுத்து மக்களை காத்துவிடுவோம். ஏறி மாடு மேய்ச்சி குழந்தைகள் எல்லாம் காத்துவிடுவோம். இல்லையா? அதனால தானியல்லையாவது நம்ம பொழைச்சிக்கலாம். கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை காத்து விடலாம் அப்படின்ற ஆமா. உண்மைதான். காசிலே மகந்தா போன்றவர் ஆமா காசிராசர் பேர்பட்டவர்கள் உண்மைதான். ஐயா ஆமா ஆனா நீங்களும் மகடன் தெரித்த மன்னவர் உண்மைதான். மலையேறு ஆமா பெருகி வெட்டி வந்தா உண்மைதான். இந்த மக்கள் என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? ஆடு மாடு இடத்திலே மாட்டு சாணி அல்றேன்ற சாணி அல்ற மக்களை காட்பலாம். ஆமா நாங்கள் வார்த்தை ஆமா ஆனா தேவியும் உங்களிடத்துல சந்திரம் மட்டும் முடிந்ததை கை உண்மைதான். சாணி அல்றது ஐயா அப்படியா? அண்ணா தாங்களாக 7 பிள்ளைகளை காட்டு வரும் என்றால் என்னுடைய வார்த்தை கேளுங்கள். எப்படி சுவாமி? சாணி கல்ல வேண்டாம், மலை ஏறி முட்டை ஏறி மாடு வைக்க வேண்டாம், வேண்டாம் மலை ஏறி வெறுங்க வைக்க வேண்டாம். வேண்டாம். நான் சொல் வார்த்தை கேட்டீங்கல்ல, ஆமா நம்மளோட பிள்ளைகளை 7 பிள்ளைகளை காக்கலாம். எப்படி காப்பது? இல்லை என்றால் காக்க முடியாது மண்ணா. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுங்க. ஆனா நாட்டு மக்களிடத்திலேயே குறை சொல்லிவிட்டோம். உண்மைதான். ஆனா இன்று உன்னதம் இருக்கின்றது. எடுக்கலாம். ஆமா அவன் சொல்றா உண்மைதான். நம்மளுக்கு எடுத்து விட்டால ஆமா போகம் போடுமோ? உண்மைதான். இல்லை முடியவில்லை. காசியே நாட்டிலே ஆண்டு காசி உள்ள மன்னனாய் இருந்து இப்பேற்பட்ட நாட்டிலே பிச்சை எடுத்து மறந்து விடலாம், மறந்து வெட்டலாம், ஆமா பெருகி வெட்டலாம், ஆமா வயிற்று காலத்தை பிள்ளைகளை ஓட்டலாம். உண்மைதான். அப்படின்னு சொல்லுகின்றா. வேற என்ன செய்வது? மன்னா வேண்டாம், என் வார்த்தை கேள். எப்படி? ஆனா எல்லாமே என் அண்ணவட்டில் குளத்தை சொத்து சொகும் நாடு நகரம் சொல்லு பெண்ணே. ஆடு மாடு நீர் சீதம் கொடுத்தோம், தீர்ந்து விட்டது. இருக்கிறதெல்லாம் கொடுத்து விட்டோம். நம்ம தன் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு வழிவில்லை. நாட்டு வந்த பந்து வந்து விட்டது. ஆனா இன்று கூட வயிற்று பிழைப்பு ஓட்டலாம் கூட இல்லை. உண்மைதான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தெரியாது வயிற்று பிழைப்புக்காக ஓட்டி. உண்மைதான். அது போல் பிள்ளைங்களுக்கு வயிற்று பிழைக்க வேண்டாம். அப்படி என்றால் ஒழிய என்னோட பிறந்த இன்று இடம் அந்த இடம் என்று சொல்லக்கூடிய நான் என்னுடைய செல்லலாம். அப்படின்னு என்னுடைய மனை வேதனை மன எண்ணத்தோடு என் பிள்ளைங்களை 7 பிள்ளைங்களாம் தாங்கள் ஞானசகர குலசகர ஜெயசங்கர சொல்லப்பட்ட 7 பிள்ளைங்க இருக்கின்றது. இருக்கின்றது. அதெல்லாம் என்னுடைய குறிக்க
மக்கள் எல்லாம் எங்க கொண்டு கொடுக்க சொல்லலாம்னு சொல்லி நான் உங்க மனசுல என்ன சொல்லிட்டு சாமி என்ன குழந்தையாடும் தேடி சென்று 7 பிள்ளைகளும் அழைத்து பசி பட்டினியும் தீர்க்க வேணும் என்றால் அங்க போன மட்டும் 7 பிள்ளைகளும் காப்பாற்ற முடியும். அப்படியா? இல்லைன்றாலும் முடியாது ஐயா. அதனால் என்னுடைய அரமனைக்கு தாய் தந்தை இடத்துக்கு நான் பிறந்த இடத்துக்கு நான் போறேன் மாமா. ஓஹோ, அதாவது பிறந்த இடம் என்றால் 7 பிள்ளைகளை காத்து முடியலாம், இல்லனா முடியாது அப்படி என்று தெரிவிக்கின்றேன். எல்லாமே தோத்து விட்டேன். ஆனால் பெண்ணே நல்ல தங்கா எப்படி தெரியுமா, மறக்க உருண்டை பார்த்த மன்னவியே தோத்து ஆகாத சைனம் மதியால உருண்டை பறிச்சா இத பங்காளியே தோத்து விட்டு போய்விட்டு கூட சொல்வார்கள். அதனால் மக்கள் 7 பிள்ளைகளை அழைத்து பிறந்த இடத்துக்கு சென்று போறமாமா. அதாவது பெண்ணே நல்ல தங்கா, பிறந்த இடம் சென்று வருகின்ற நேரத்திலே நீ சொல்வது வார்த்தையை சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு ஆகாத சைனம் ஒரு சிம்பல் வந்து விட்டது. ஐயோ அப்படி, அதனால எனக்கு ஒரு பயமாய் இருக்கின்றது. அதனால எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா பெண்ணே, ஒரு மச்ச மாமி வீட்டுக்கு போனா எப்படி அவன் காப்பாற்ற முடியவில்லை, அவன்லாம் ஒரு கல்யாணத்தை பண்ணி மச்ச மாமி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டான் அப்படின்னு கேவலமா பேசுவார்கள். ஆமா, அதனால நீ போக வேண்டாம். ஆமா, மச்ச மாமா வீட்டுக்கு உரம்பரை வீட்டுக்கு அனுப்பிச்சு வேண்டாம். ஆமா, அவன் ஒரு பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை காக்க முடியவில்லையானே, இந்த காட்சி நாட்டுக்கு மன்னனா இருந்து என்ன பிரயோசனம்? அதற்காக என்ன கேவலமா பேசுவார்கள். யாரு? உன்னுடைய அண்ணன் நல்ல அண்ணன். ஆந்து பொழைச்ச வாழலைக்கு சோறு. ஆமா, கெட்டு போனாங்க கொட்டாளிக்கு கூழ் இல்ல இல்லை அப்படி என்று தாய்கள் சொல்லிக்கிறா. ஆமா அண்ணா இது கட்டி கதைதான், இது கட்டி அதுதான். என்னோட அண்ணனா அண்ணியா அன்னைக்கு தானே மகன் சீர் கொடுத்தாரு, சிவனை கொடுத்தாரு, நகை கொடுத்தாரு, நட்டு கொடுத்தார்கள். உண்மைதான். போயே தான் ஆகணும். ஆனால் பெண்ணே, அதாவது நகை நட்டு சீர் கொடுத்தவங்களெல்லாம் இன்னைக்கு காய்ச்சுவார்கள் தெரிவிக்கின்றேன். எப்படி தெரியுமா? அப்படி வேண்டாம், ஒரு நாள் நான் அனுமதிக்க மாட்டேன். வேண்டாம் பெண்ணே, அதாவது எப்படியாவது என் மக்களை காத்து விடுறே. ஆமா, நீ போக வேண்டாம். அதாவது பெண்ணே, நீ போகும் வழியிலே நீ போகும்